ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வராகி அம்மன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். வராகி அம்மனை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மனசு கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்குன்னே உரியவங்க. அதனால தான் வந்து வராகின்ட்டு நம்ம சொல்லுவோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோவில் சொல்கிறாங்க. வாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது என்னன்ட்டுலாம் பார்க்கலாம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் தான் இருக்குது. ரொம்ப பழமையான கோயிலுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். எப்பயுமே வந்து வராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிலாம் போயிட்டு விளக்கு போடலாம். நமக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து சால்வ் ஆகிடும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு வர பஞ்சமிலையும் போகலாம், பௌர்ணமி முடிஞ்சு வர பஞ்சமிலையும் போகலாம், வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியில் போகலாம். அங்கேயும் பார்த்திங்கன்னா விளக்கு போடுறதுக்கு தேவையானது எல்லாமே விற்பாங்க. அகல் விளக்கு வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா தேங்காயில் கூட விளக்குலாம் விற்கிறாங்க. எல்லாம் செட்டாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கோவிலை வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வரோம். சண்டேலாம் வந்தால் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அந்த காலி ஸ்பேஸில் வந்து பார்த்தோம்னா விளக்கு போடுறதுக்குன்னே தனியாக அதை விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லேயே தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கோயில் இருக்குது. சாமிங்களாம் இருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் தான். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க பாருங்கள். வராகி அம்மன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. கண் திருஷ்டி இந்த மாதிரி பேடாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து அவங்க வந்து விரட்டி அடிச்சிடுவாங்க. அந்த கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த ஆஞ்சநேயருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு தான். ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே சுற்றி வந்தோம்னா ஐனாரப்பன் இருக்கார் காவல் தெய்வமாக. நான் சொன்ன மாதிரி கோயில் சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இருக்குது. சுற்றி வயல்வெளியாக இருக்கும். ரொம்ப இயற்கையாக நல்லாயிருக்கும் கோவில். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்லேயே ஃபோட்டோ வச்சு வராகி அம்மன் வழிபட்டுட்டு வராங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு அம்மன் இருக்காங்க. கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைலாம் இருக்குது. ரொம்ப காற்றோட்டமாக இயற்கையாக நல்லாயிருக்கும். இந்த கோவிலை சுற்றியுமே வயல்வெளி தான் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மன் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து கோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால. பார்த்திங்களா சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் இயற்கையாக.
எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பசாமி இருக்கார். ஐயப்பசாமியை கும்பிட்டுட்டு வந்தோம்னா சுற்றி வரும்போது விநாயகர் இருக்கார். இந்த கோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை சுற்றியே இருக்குது. எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமான கோயில். அது மட்டும் இல்லாமல் சிறப்புமிக்க கோயில், பழமையான கோயில். இது வரைக்கும் யாரெல்லாம் போயிருக்கீங்க இல்லை போகலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இது வரைக்கும் போகாதவங்க ஒரு தடவை போயிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பவானி அம்மன் கோவில். இங்கே வர வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்கிடணும் விளக்குலாம். கற்பூரம் எல்லாமே படைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. எல்லாம் அவங்களே செட்டாக வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கிங்க்கும் இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விளக்கு போடுறதுக்குமே இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கூட்டம் அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு 100 பேர்கிட்ட அன்னதானம் வந்து போடுறாங்களாம். இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு நடந்துச்சுன்னா வரவங்க வந்து அரிசி மூட்டை வந்து வாங்கி கொடுத்துருவாங்களாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டெய்லியும் போடுறது பெரிய விஷயந்தான். சாப்பாடும் நல்லாவே இருந்துச்சு. நம்ம போனால் நம்மளால் முடிஞ்சது எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம். அன்னதானத்துக்கு ஏதாவது காசு கொடுத்துட்டு வரலாம். நாங்களுமே கொடுத்துட்டு வந்தோம். கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நெருங்காது சொல்லுவாங்க. வராகி அம்மனை வழிபட்டால் அவங்க வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் போயிட்டு வந்துடுங்க. சண்டேயில் கூட போயிட்டு வரலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் ரொம்ப விசேஷம். அப்படியே நாங்களும் அன்னதானம் சாப்பிட்டு அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நல்லபடியாக கிளம்பிட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.